தடைப்பட்டிருக்கும், மேல்நிலை நோக்கி நகர்வது தடைப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்களோட கவனம் வேற பக்கம் போயிருக்கு இல்லையா. இப்ப சபிக்கப்பட்ட சித்தர்கள் அப்படிங்கிறவங்களுடைய அந்த கவனம் தடைபட்டு போறவங்க தான் அப்படிங்கிறீங்களா? இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு சித்தரலை அடைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க மரணம் அடைஞ்சிருப்பாங்க. மரணம் அதெல்லாம் அடைந்து தாண்டி போனீங்க. ஆமா. மரணம் அடைஞ்சு சாதாரண மனுஷனா போலதான் இறந்திருப்பாங்க. என்ன எக்ஸ்ட்ரா அவங்க சித்துக்கள் ஒண்ணு இருந்திருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமா இருந்திருக்கும். ஓ ரைட் ரைட். இப்ப சொல்ல போனோம்னா நம்ம அந்த என்ன படம் அது, அந்த அனுஷ்கா நடிச்ச ஒரு படத்துல வந்து அந்த மந்திரவாதி அகோரியா மாறிடுவானே, பேயா மாறிடுவானே, பிரேதாத்மாவா மாறிடுவானே, அந்த மாதிரியா? இல்ல இப்ப நம்ம இறக்குறோம் இல்லையா, ஆமா, அதே மாதிரி அவங்களும் இறந்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத எக்ஸ்ட்ரா சித்துக்கள் செய்யக்கூடிய சக்தி மட்டும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த அதை வச்சு அவங்க அந்த தவறான செயல்களை செய்யறாங்க. இல்ல அவங்க கிடைச்சதை அவங்க சாதகமா பயன்படுத்துறாங்களா இல்ல பொது வெளிக்கு பயன்படுத்துறாங்களான்னு தெரியல. பொது நலத்துக்காகவும் பயன்படுத்திருக்கலாம், பொது நலத்துக்காகவும் பயன்படுத்திருக்கலாம். இல்ல இறந்தவங்களுக்கு அந்த மாயை, அந்த ஆசை பாசம் அதெல்லாம் கொஞ்சம் இல்லாம இருந்தது அப்படின்னா, இருந்திருந்தது அப்படின்னா அதுக்காக அதையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அது ஞானத்துக்கு எதிரான வழிதானே. உங்க பயணத்துக்கு தடை பண்ற எல்லாமே, அதாவது என்னன்னா அது எல்லாமே உங்களுக்கு காலத்து விரயம் பண்ணுங்கய்யா. நீங்க கவனம் வேற இடத்துல போயிடுச்சு அப்படின்னா அந்த கவனம் வேற இடத்துல அரை மணி நேரம் இருந்தா அரை மணி நேரம் உங்களுக்கான கால விரயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. கால விரயம் நீங்க அதிகம் பண்ணும்போது உங்க வாழ்நாள் இருக்கு பாத்தீங்களா, வாழ்நாள் முடிஞ்சு போயிடும். நீங்க அதுக்குள்ள இப்படியே கால விரயம் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப திரும்ப நீங்க இன்னொரு பேர் எடுக்க மாதிரி வரும். அதனாலதான் வந்து சித்துக்கள் மேல கவனம் செலுத்த வேணாம் அப்படிங்காங்க. அதை நீங்க நல்வழி கூட பயன்படுத்தலாம், ஆனா அதையும் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால விரயம் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு காலம் வந்து உங்களுக்கு அதுக்குள்ள இழுக்கிறதே தெரியாது. அது ஒரு விதமான இன்பத்தை உருவாக்கி அதுலயே அப்படி உங்களை மூழ்கடிக்க வச்சிடும். நான் 10 பேர்த்த குணப்படுத்தினப்பா, இப்ப நான் 100 பேர்த்த குணப்படுத்தணும், 1000 பேர்த்த குணப்படுத்தணும், இப்படி என்ன வந்து உங்களை உள்ள எடுத்துட்டே போயிடும் தொடர்ச்சியா. கடைசியில உங்களோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கால விரயம் பண்ணிருப்பீங்க, காலம் வந்து நின்று இருப்பான் பக்கத்துல, ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம். அதனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணாதீங்கிறது. அது புரிஞ்சுக்கணும் மக்களே. ஆமா 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 ஆமா. அறம்பாடி சித்தரும் அப்படி ஒரு சபிக்கப்பட்ட சித்தரா தான் இருப்பாருங்கிறது என்னுடைய அனுமானம். ஐயா அப்படி ஒரு சித்தரே இல்லைங்க ஐயா. இல்லைங்க, ஏதோ இல்லாம இவ்வளவு தூரம் நெருப்பின்றி புகையாது இல்லையா. ஏதோ ஒரு விதமான ஒரு ஆற்றல் இல்லாம இவ்வளவு தூரம் விளையாண்டுருக்க முடியாது. இத்தனை பேர் நம்பி இருக்க மாட்டாங்கல்ல. சிவசங்கரையா பேசணுங்கிறாரு. பேசுனியா? ஐயா வள்ளலார் கோயில்ல நான் ஒரு 3-4 வருஷம் தங்கி இருந்தேன். படப்பையில ஒரு வள்ளலார் கோயில் இருக்கு, இங்க சென்னைக்கு பக்கத்துல படப்பை. அங்கேயே தங்கி அங்கிருந்து வேலைக்கு போனேன், காலேஜுக்கு வேலைக்கு. இப்ப அந்த கோயில்ல அது மாதிரி கொஞ்ச நாள் தங்கறதுன்னா யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம், சாப்பாடு கொடுக்குறாங்க 3 வேளை, அதெல்லாம் உண்டுங்க. இப்பயும் அது நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வள்ளலார் கோயில்ல டெய்லி வந்து ஈவினிங் கடவுள புஸ்தகத்தை படிப்பாரு. ஒரு தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு, பாலமுருகன் அந்த ஐயா பேரு. அவர் தான் அந்த கோயில நடத்துறாரு. அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வருவாங்க, யாரு வேணாலும் அந்த ஈவினிங் நேரத்துல வர்றவங்க அந்த இதுல கலந்துக்கலாம். அப்ப அவங்க பேசுறது இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கணேஷ் ஐயா பேசினார்ல, அதோட லைட்டா விட்டு போகுது. என்னன்னா வள்ளலார் ஒரு திரையா விளக்குறாங்க, ஒரு திரையிலயும் ஒண்ணு அவர் சொல்லுவார், வள்ளலார் சொல்லியிருக்காரு. அந்த இதுலதான் அந்த இதுல இப்ப இவர் சொன்னாரு பாருங்க, அதுவும் ஒத்து போகுது. ஏன்னா ஒரு திரைய விளக்குறது அவ்வளவு கஷ்டம், மனுஷனால அதை விளக்கவே முடியாது. அப்படி விளக்கும் போது நம்மளுக்கு அறியாம நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதே இதுதான் கணேஷ் ஐயா சொல்றது குண்டலினி ஏற்படுது. இந்த குண்டலினியில இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்க என்ன வேண்டீங்களோ அது நடக்கும். நீங்க இப்ப மழை வரணும்னா வந்துடும் மழை. இல்ல நிறைய சொல்லுங்க. ஆமா, சோ இது ரெண்டும் அப்படியே ஒத்து போகுது. சோ இந்த திரை விலக உங்களுக்கு தேவையானது கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
அப்ப அதுதான் இப்ப இவர் சொன்னது அந்த கால வெறியன். அப்ப நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். ஒரு குண்டலினி 3வது இடத்துக்கு வந்த பிறகு நம்மளுக்கு நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவோம். நல்லது செஞ்சு இந்த பிறவி முடிஞ்சிடும். அதே இதுதான் அவரும் சொல்றாரு. வள்ளலார், நீங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணவங்க. எப்படின்னா நீங்க இப்பயே இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. சோ நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல என்ன செய்யணும்னா இதே மாதிரி கடவுளை முழுமையா நம்பி கடவுளை அடையறதுக்கு நீங்க பார்க்கணும். கடவுள் வள்ளலார் மாதிரியும் ஆகலாம், இல்ல வள்ளலார் கிட்ட போற மாதிரியும் செய்யலாம். அதுக்கு கால விரையும் இல்லாம அடுத்தடுத்த திரைகளை விளக்கி அதுக்கு அதே நோக்கத்தோட இருக்கணும். அப்பதான் நீங்க உங்களுக்கான 60 வயசு நீங்க இப்ப உங்க விதி இருக்குன்னா, இல்ல சரி 100 வயசு விதின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 வயசுக்குள்ள நீங்க கடவுள் ஆகலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஒரு மனிதனும் கடவுள் ஆகலாம். வள்ளலார் மாதிரியே அதை ஃபாலோ பண்ணணும். வள்ளலார் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். வள்ளலார் சொன்ன மூலிகைகளை சாப்பிடணும். அதெல்லாம் அங்க டெய்லி நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த சரி இவ்வளவு சொல்றாருன்னு நம்ம கொஞ்சம் லைட்டா அவர் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா தான் டக்குன்னு ஸ்டக் ஆவார். நெகட்டிவ் இது என்னன்னா, ஐயா நீங்க இப்ப எந்த நிலைக்கு வந்திருக்கீங்க? அந்த பாலகுருசாமி தமிழ் ஆசிரியர் அவரு இவ்வளவு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அவரை கொஞ்சம் நான் அப்படி லைட்டா எழுத்து கேள்வி கேட்டப்ப அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவரு வந்து மனித நிலையிலேயே தான் இருக்காரு. ஏன்னா அவர் கூட பேசுனது பழகினதை வச்சு. பட் அவர் ஒரு ஆசிரியரும் கூட, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியர், தமிழ் ஆசிரியரா பணியாற்றி கொண்டு இருக்கிறார். ஆசிரியரும் கூட. அதனால நானும் ஒரு ஆசிரியரா இருந்ததால கொஞ்சம் ஃப்ரீயா பேசினேன். அதுல நான் புரிஞ்சுக்கிட்டது அவர் இன்னமும் அதே நிலைமையில தான் இருக்காரு. பட் அவர்கிட்ட இது மாதிரி கேட்கறவங்க ஓரளவு யாராவது ஒருத்தவங்க பூஸ்ட் ஆயிருக்கலாம். ஆனாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியல. பட் நல்லா போயிட்டு இருக்கு. இதுதான் இப்ப அந்த கணேஷ் ஐயா சொன்னதையும் கரெக்ட் தான். இப்ப இவரு இன்னொரு ஐயா இப்ப சொன்னார் பாருங்க, கால விரயம், இதுவும் கரெக்ட் தான். இந்த இதை எதை வச்சு சொல்றேன்னா, அவரு போதிச்ச அவர்கிட்ட இருந்து நான் போதனைகளை எடுத்துக்கினதுல 3மே ஒத்து போகுது கண்டிப்பா. பட் ஆனா மனுஷனால, என் அனுபவத்துல சொல்றேங்க, மனுஷனால இந்த 7 திரைகளை விளக்கவும் முடியாது. குண்டலினியே முழுசா எழுப்பி கடவுளாவும் ஆவறது ரொம்ப கஷ்டம். முடியல. அது நீங்க அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு பாரு, உடல் உஷ்ணம் ஆகுது. அது ஆனிச்சுங்க எனக்கு. அங்க இருக்கிறப்ப நான் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன், குண்டலினி ஏற்றலாம் அப்படிலாம். அது முடியல. உடம்பு ரொம்ப உஷ்ணமாகி அது சரி வரலைங்க. அதுக்கு மேல என்னால போக முடியல. நான் விட்டுட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மனுஷனா வந்துட்டு போவோம். நம்ம ஒன்னும் இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு தேவையில்லை. இன்னும் 100 பிறவி இருந்தாலும் வாழ ரெடிட்டு முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா வள்ளலாருடைய இது வந்து ஒரு மனிதனும் கடவுளாக வேண்டும், அடுத்த பிறவியே எடுக்கக்கூடாது. அதுதான் வள்ளலாருடைய இதுன்னு அவர் சொல்றாருங்க, அந்த பாலமுருகன் ஐயா. ஆனா அதெல்லாம் செய்யவே முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு. வள்ளலார் கொள்கையை பின்பற்றினவங்க ஒருத்தர் கூட வள்ளலாரை போல ஒளி உடல் எடுக்கல. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒளியாக போய் கலக்கல. அதுதான் இன்னைக்கு நிறைய கேள்வியா இருக்கும். வள்ளலார் பெருமாள் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் போதும் ஒருத்தருக்கு இறைவனை அடைவதற்கு. 12 வருஷம் 15 வருஷம் அதெல்லாம் தேவையே இல்லை. 1 மணி நேரம் போதும். அவர் சொல்றாரு 2.5 நாளைக்கு இல்ல. அவரு பேருரை ஒண்ணு கொடுத்திருப்பாரு, கடைசி பேருரைன்னு நினைக்கிறேன். அந்த உரையில என்ன சொல்லியிருப்பாருன்னா, மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இன்னொரு நபர் ஒருத்தரை காமிச்சு, அவர் பேர் என்னங்கய்யா, தொழுவூர் வேலாயுதம் பிள்ளை, அவரை கேளுங்க, அவர் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார்னு சொல்றாரு. அவரு அப்ப வள்ளலார் ஐயாவே இவரை கேளுங்க தெளிவா சொல்லுவார்னு சொன்னா, அந்த தொழுவூர் வேலாயுதம் கூட மரணம் தான் அடைந்திருக்கிறாரு, ஒளி உடல் ஆகல, ஒளி உடல் எடுக்கவில்லை. இப்படி ஒரு தியரிகள் போய்கிட்டு இருக்கு. சரியா முறைப்படி செஞ்சா மட்டும் உங்களுக்கு 1 மணி நேரம் போதும். ஆனா அந்த சரியான வழிமுறை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுங்கிறது அது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்துதான். அதை பயிற்சி பண்ணி அந்த பயிற்சியில 2 மணி நேரம் கரெக்டா நிக்கணும், 1 மணி நேரம் நிக்கணும். அதாவது ஆசாபாசங்கள் இல்லாத ஆள்
தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன்னுடைய சொந்தங்களை பற்றி, இந்த மக்களை பற்றி எதையுமே அக்கறைப்படாத ஒரு நபர் நீங்க சொல்ற மாதிரி எல்லா பற்றையும் விட்டுட்டு ஒரு மணி நேரத்துல இறைநிலை அடைந்து முக்தியாகி போயிடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சாமானியர்களுக்கும் பாசம் பற்று இருக்கு, குடும்ப பற்று இருக்கு, சொந்த பந்த பற்று இருக்கு, இன்னும் நம்ம நாட்டு மேல பற்று இருக்கு, இனப்பற்று, மொழிப்பற்றுன்னு ஏகப்பட்ட பற்றுகள் இருக்குது. அப்போ இவ்வளவும் விட்டுட்டு இறைநிலை அடைவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. பிரயோஜனம் இல்லைங்கிற வார்த்தையே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு. இல்ல அது என்னுடைய கருத்து தாங்கய்யா, அது தவறா இருக்கலாம். அவதார தேடல் இருக்கும், இதெல்லாம் பண்ணித்தான் அவதாரம் வருவார் அப்படின்னா அவர் வரதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் மாதிரி ஆயிருமே இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா. இல்ல அப்படி இல்ல, முக்தி அடைவதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை நோக்கம். மனித பிறவியோட அடிப்படை நோக்கமே முக்தி அடைவதுதான் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு எனக்கு அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு, அது ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வரக்கூடிய இறை அவதாரம் கூட எதுக்கு வராரு அப்படின்னா மக்களை வழிபடுத்தத்தான் வருகிறாருங்கிறது தான் கோரக்கருடைய சந்திரரேகை குறிப்பு சொல்லுது இல்லைங்களா? அப்படிங்கும்போது அப்போ வரக்கூடிய அவதாரத்துக்கு ஒரு பற்று இருக்குல்ல, மக்கள் மேல ஒரு பற்று இருக்குல்ல, அந்த பற்ற சொல்லுங்க. நீங்க என்கிட்ட கேட்டீங்களா, என்னங்க நீங்க இப்படி சொல்றது சுயநலமா இல்லையா கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? நான் இப்பயும் என்னுடைய கருத்தை தான், அந்த எல்லாவற்றையும் விட்டு இறைநிலை அடைந்து விட்டு இருப்பதுங்கிறது சுயநலமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்பயும் அதான் என்னுடைய கருத்து மாற்றம் இல்லை. இல்ல அதுக்குதான் நான் இப்ப விளக்கம் கொடுக்குறேன். ஒரு குருவானவர் எந்த உன்னத நிலையை அடைகிறாரோ அவருதான் மத்தவங்களுக்கு போதிக்க முடியும். கரெக்டா? உண்மை. அப்போ அந்த நிலையை யாரோ ஒருத்தர் அடைஞ்சுதானே ஆகணும். நான் என்ன சொல்றேன், இப்ப போகர் அந்த இறைநிலை அடைந்து விட்டா மீண்டும் மனிதனாக முடியாது, மனிதனாகவும் இருக்க முடியாது. அதைத்தான் சொல்றாங்க, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல நம்ம அந்த நிலையை அடைஞ்சாதான் தெரியும் நம்மளுடைய அப்பா நம்மளோட அறிவு நிலையில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது. எழுதி வைத்தவர்களுடைய அந்த பதில் அப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்க ஒரு இள வயது நபர், உங்களுக்கு இப்பவே ஒரு இறைநிலை அடையணும்னு சொல்லிட்டு முக்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க அங்க ரஞ்சித் குமார் தங்கவேலா இருக்க மாட்டீங்க, ஒரு மனிதனாக கூட இருக்க மாட்டீங்க, ஒரு உயிராக கூட இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு இறை அந்த பற்றுல போயிருவீங்க. உங்க உடல் கூட காற்றோடு கலந்து விடலாம் இல்லையா, ஒளி உடலாக மாறி விடலாம். அப்ப இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ யாசகம் எடுத்து எல்லா சித்தர்களும் உணவு சாப்பிட்டுருக்காங்க. அப்போ எனக்கு இதுல ஒரு கேள்வி இருந்தது, ஏன் ஒரு யாசகம் எடுப்பது தவறான விஷயமாச்சு, இதை யாரோ ஒருத்தர்கிட்ட போய் ஐயா சாமி எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அந்த சாப்பாடை வாங்கி இந்த சித்தர்கள் ஏன் சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா துறவு அப்படின்னாவே அது அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, புத்தர்ல இருந்து எல்லாம். அப்ப ஏன்னு ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு ஒரு பதில் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஒரு பதில் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தன்னுடைய குடும்பமாக நினைச்சிடுறாங்க சித்தர்கள். அப்போ தன்னுடைய அண்ணன்ட்டையும் தம்பிட்டையும் எனக்கு ஒரு வாய் சோறு கொடு அப்படின்னு வாங்கி சாப்பிட்றது தவறு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது மக்களுக்காக அர்ப்பணித்து விடுகிறார்கள். அப்ப மக்கள்கிட்ட இருந்து அவர் சாப்பாடு அவங்களுக்காக தான் வாழ்றாங்க, அவங்களுடைய நோக்கமே அதுவாக இருக்கும்போது மக்களிடத்துல இருந்து உணவு வாங்கி சாப்பிடுவது தவறு இல்லை. அப்போ அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டியது கடமை ஆகிறது. ஏன்னா அப்படி இருந்தவங்க தான் போகரும் அகத்தியரும் இன்ன பிற சித்தர்களும் மருத்துவ முறையிலிருந்து பல முறைகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க மக்களுக்காக. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆய்வு செஞ்சு எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இறை நம்பிக்கை, இறை முக்தி தான் அவங்களுக்கு தேவை அப்படின்னா இவ்வளவும் அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. போகர் வர்ம சூத்திரத்தம் மருத்துவ முறைகள்லாம் எழுதி வச்சிருக்கவே மாட்டாரு, பல கலைகளை எழுதி வச்சிருக்க மாட்டாரு. அவங்க உடனடியா முக்தி நிலை இறைவனோடு போயிருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு மனித இனத்துக்கு எந்த சேவை செய்கிறோமோ அதுதான் இறை ஒரு மனித பிறவியினுடைய இறை சேவையாக இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. ஐயா
ஐயா, இது நான் எலெக்ஷன்ல நிற்கும் போது ஒரு சுயேட்சை கட்சிக்காரரு, அதான் என்னை மாதிரி சுயேட்சையா ஒருத்தர் நிக்கிற, அரியலூர் மாவட்டத்துல ஒருத்தர் நிக்கிறார். அவரு நானும் சந்திச்சோம். அவருக்கு வயது 65. அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட, ஐயா நான் எலெக்ஷன்ல நிக்கிறது என்னோட பிரச்சாரமே எப்படின்னா, இந்த இதுல இருந்து வர்ற மாத சம்பளம் கூட எனக்கு வேண்டாம், நான் இங்க உங்களுக்காக நான் எம்எல்ஏ ஆகுறேன், உங்க வீட்டுல எனக்கு கொடுக்கறத கொடுங்க, ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டுல நான் வாங்கி சாப்பிட்டு போறேன், நான் உங்களுக்காகவே செலவு பண்ணுவேன், எம்எல்ஏ ஃபண்டுன்னு இருக்கு அதுவும் நான் உங்களுக்காக செலவு பண்ணுவேன், எனக்கு ஓட்டு போடுங்க. அவருடைய பிரச்சாரமே எப்படி இருந்ததுங்க. ஆனா மக்கள் யாரோ, ஆனா ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாருங்க. 20,000 ஓட்டு வாங்கினாருங்க. இந்த பிரச்சாரத்துக்கு ஒரு 20,000 ஓட்டு கிடைச்சிருக்கு. இது எப்படி இப்ப நீங்க சொன்ன அந்த பாயிண்டும் இதுவும் அவர் பிரச்சாரமும் அப்படியே ஒத்து போகுது. இதுக்கு ரஞ்சித் ஐயா உங்களுடைய பதில் என்ன, அதை சொல்லுங்க. நான் சொன்ன கருத்துக்கு சின்ன வயசுல ஒரு கோடாரி கதை ஒண்ணு நம்ம படிச்சிருப்போம். மரம் வெட்டும்போது கோடாரி தண்ணியில் விழுந்த கதை. அதுல முதல்ல தங்க கோடாரி, அப்புறம் வெள்ளி, கடைசியா ஒரு இரும்பு கோடாரி. அவர் முதல்ல தங்க கோடாரியே விரும்ப மாட்டாரு, அடுத்து வெள்ளி கோடாரி விரும்ப மாட்டாரு, அவரு கடைசியா தொலைச்ச கோடாரி என்ன, இரும்பு கோடாரி, அது வந்து வாங்கிக்குவாரு. கரெக்டா? அவருக்கு எல்லாம் மொத்தமா கிடைச்சிடும். இதுதான் இந்த கதை. இந்த கதையில நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிற பொருள் மேலே அவனுக்கு தேவையில்லாத ஆசைப்படாத, அப்படி இருந்தா பெரிய ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கறத அந்த கதையோட கருத்தா சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ஒரு உண்மையான கருத்து. நீங்க ஆன்மீகத்தோட பொறுத்து பாத்தீங்கன்னா, நீ ஒன்றை நோக்கி பயணிக்கும் பொழுது அதை நோக்கி பயணிச்சுன்னா அது கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு பின்னாடியே விட்டது எல்லாமே கிடைக்கும். நீ அதை விட்டுட்டு நீ பயணிச்சதை விட்டுட்டு வேற ஒண்ணு நாடி போனீங்கன்னா அதோட நீ நின்றுவேங்கிறதா அந்த கதையோட தாத்பரியம். அப்போ நான் இங்க வந்து மக்கள் தொண்டை செயற்கெல்லாம் நான் இங்க வரல, நான் என்னுடைய பிறவி பயனை அடையறதுக்காக வந்திருக்கேன். அப்போ நான் மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருப்பேனா இல்ல நான் என்னோட பயணத்தை நோக்கி போயிட்டு இருப்பேனா? மக்களுக்கு சேவைங்கிறது நம்ம செல்லும் பயணத்துல வர்றவங்களுக்கு சிறு சிறு உதவிகள், அவ்வளவுதான். அதுக்குத்தான் நம்ம வந்து மக்கள் தொண்டு ஆற்றமோ தொழிய. ரெண்டாவது நம்ம செயல்களால மற்றவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாங்கய்யா, இறைநிலையை நமது அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் ஐயா வந்து எப்போ அடைஞ்சார்? அவர் கடைசியாக அடைந்தாரா இல்ல அதுக்கு முன்னாடியே அடைஞ்சிட்டாரா? அதுக்கு முன்னாடி அடைஞ்சிட்டாரு போல. அப்போ அதுக்கு முன்னாடி அடைஞ்ச உடனே அவர் உடனடியாக அவர் நினைச்சிருந்தா அவர் ஒரு தனி வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு அப்பவே இறைநிலை அந்த ஒளி உடலை எடுத்திருக்க முடியும். ஆனால் பல கருத்துக்களை மக்களிடம் சொல்லி பிறகு எல்லா கருத்துக்களை திருவருட்பாங்கிற ஒரு நூலையும் எழுதிட்டு பிறகுதான் அவர் ஒளி உடலை எடுக்கிறார். இதன் தேவை என்ன இருக்கு ஐயா? அவர் இறைநிலை முதல்ல அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்தால எழுதுறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. 5 திருமுறைகள் வந்து அந்த அதுக்கு முன்னாடி எழுதுனதால அது யாரும் பெருசா எடுத்துக்க வேணான்ட்டார் அவரு. 6ஆம் திருமுறை தான் ஒரு உயர்நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் எழுதுனது. அதைத்தான் பார்த்துக்க சொல்றாரு. ஓகேவா? அப்போ ஒரு நிலையை அடைஞ்சதுனாலதான் அவரு மக்கள் தொண்டுக்கு வந்திருக்கிறாரு ஒழிய மக்கள் தொண்டு ஆடிட்டு அந்த நிலையை அவரு அடைஞ்சாருன்னா அது கேள்விக்குறிதான். இப்போ நீங்க சொல்றீங்க கரெக்டா. அப்ப இறைநிலை என்பது மக்கள் தொண்டாற்றுவது இல்லையா? இறை சேவை என்பதும் இறைநிலை என்பதும் மக்கள் தொண்டு ஆற்றினாதான் கிடைக்குது. அதனுடைய நோக்கமே நான் ஒரு கருத்து சொல்லட்டுங்களா? அந்த இது கோயில கட்டுறது, சாப்பாடு போடுறது எல்லாமே அந்த இறைநிலையை அடைஞ்ச பிறகுதான் இந்த இதுக்கெல்லாம் வந்து என்பது மக்களுக்கு சேவை செய்வதுதான் இறைவனுடைய அதிக அந்த இறைநிலையுடைய தகுதியாக இருக்குது. அப்படித்தானே சொல்ல வர்றீங்க? இல்ல நான் சொல்றது அவரு இதுல என்ன நடந்துச்சுன்னு என்னோட அறிவு கேட்டதை சொன்னீங்க. அவர் இதுல அவர் இறைநிலையை அடைஞ்ச பிறகு 6ஆம் திருமுறையை எழுதி
இதுதான் உண்மையான கடவுள். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் சிவன் முருகன் எல்லாரை பத்தியும் பாடியிருப்பார். அதெல்லாம் இல்லாம இதுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு 6ஆம் திருமுறை எழுதுறாரு இறைநிலை அடைஞ்ச பிறகு. அததான் எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லி அப்ப இதுல எங்க அப்பா சொன்னது ஒரு விஷயம் இருக்குங்க. எங்க அப்பா ஏன்னா எங்க அப்பா வள்ளலார் பக்தர், சைவம் சாப்பிட மாட்டார். அவரு எனக்கு சொன்னதுல என்னன்னா, இந்த நம்ம பூமியில இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆசைய, அந்த 7 திரைய இதெல்லாம் விளக்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டா போதும். ஒரு ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிது, மந்த்லி இவ்வளவு பணம் வரும் அப்படின்னா அதை வச்சு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல கட்டி டெய்லி இங்கே நீங்க எங்க அப்பா எனக்கு சொன்னது. உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்த நான் எதோட லிங்க் பண்ணேன், ஜெயலலிதா அம்மா உணவகம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க பாருங்க. கம்மியான ரேட்டுக்கு, அது ₹1 இட்லி தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரீ மாதிரி தான். ஏன்னா ₹1 இப்பெல்லாம் செல்லாத காசு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ₹1 செல்லாத காசு. சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க அதை கொண்டு வந்தது எங்க அப்பா சொன்னதுக்கும் அதுக்கும் ஒத்து போகுது. சரி, மக்களுக்கு ஃப்ரீயா என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ மாதிரி தான். ஒரு இட்லி கிடைக்குது ₹1. அது ஒரு நல்ல திட்டமா தான் நான் பார்த்தேன். ஏன்னா நானே போயிட்டு சாப்பிட்டு ஒரு ₹10 10 இட்லி சாப்பிட்டுருக்கேன் நானு. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இது வள்ளலாருடைய இதுல இருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட அந்த அறியாத கர்மா இறை அர்ப்பணிப்போடு செய்கின்ற கர்மாவுக்கு அழிவு இல்லை. அந்த கர்மா தான் உங்களை உயர்நிலைக்கு உயர்த்தும் அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் ஒரு இடத்துல சொல்லி ஒரு புத்தகம் படிச்ச ஞாபகம். இப்ப நீங்க செய்யற அன்னதானம் கூட இறை அர்ப்பணிப்போடு இருந்தா அது உங்களுக்கு இறைநிலைக்கு உதவுங்கிற ஒரு காரணத்தை அடிப்படையா வச்சு கூட வள்ளல் பெருமானார் சொல்லிருக்கலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் கூட அந்த அடுப்பு அணையாமல் இருந்து கூட 150 வருஷமா கூட அங்க பணியாற்றினவங்களோ யாரும் வரவே இல்லையா அவர் நிலைமைக்கு. அப்போ புரிதல்ல மக்கள் ஏதோ தவறு இருக்கு போல தெரியுது. அதனாலதான் அந்த நிலையை யாரும் அடைய முடியல. ஐயா, அந்த நிலையை அடைய முடியலன்னா அதுக்கு என்ன பண்ணும்? அதுதான் இப்ப நான் சொன்னது. உங்களால ஒரு சோர்ஸ் மணி, ஏன்னா இந்த காலத்துல மணி தான் எல்லாமே. அவரு வள்ளலாருக்கு எப்படி மணி வந்துச்சுன்னா, இறைநிலையை அடைஞ்ச உடனே மத்த பணக்காரங்க இவங்க எல்லாரும் அந்த நிலமே ஒரு பொறுத்தவரை அந்த நிலத்தை வள்ளலார் இதுக்காக வள்ளலார் பேர்ல அதை எழுதி வைக்கிறார். அது அந்த நிலம் வடலூர்ல இருக்கிற அந்த நிலமே இவர் உழைச்சி சம்பாதிச்சது இல்லை. பொறுத்தவரை அவருடைய நிலத்தை வள்ளலார் பேர்ல எழுதி வைக்கிறார், வள்ளலார் மேல இருந்த பக்தியில. சோ இதே மாதிரி தான் அவருக்கு பணம் வர ஆரம்பிச்சது. இப்ப இங்க அந்த கோயிலுக்கு போறவங்க இன்னும் ₹1000 நானே கொடுத்துருக்கேன். அந்த கோயிலுக்கு போறப்பெல்லாம் சரி ஒரு எல்லாம் கொடுக்கலாம், செக்காவும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும். சோ அந்த பணத்தை கொடுக்குறேன். இதே மாதிரி டொனேஷன்ஸ் எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சு அதுல எவ்வளவோ பணம் கிடைக்குது. அந்த பணம் அதே மாதிரி ஒரு சோர்ஸை நீங்க கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த சோர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இல்ல உங்க மாச சம்பளத்துல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து நான் இந்த இதை செய்ய போறேன். டெய்லி உங்க வீட்டுக்கிட்ட ஒரு 5 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருங்க, நீங்க கடவுள் நிலையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுதான் அவர் சொன்னது, வள்ளலார் சொன்னது. அதை விட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அங்க போய் அந்த அணையா அடுப்புல வேலை செய்யறாங்க, வேலை செய்யறது கூடாது, நீங்க தனியா செய்யுங்கன்னு தான் அவர் சொல்லிட்டு போனாரே தவிர, இங்க நீங்க என் காசை எடுத்து எனக்கு டொனேஷன் காசை எடுத்து நீங்க சோறு வடிச்சு எல்லாருக்கும் போடுங்க அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. நீங்க உங்க ஊர்ல இத தனியா செய்யுங்க. அதுதான் ஜெயலலிதா அம்மா செஞ்சதை நான் சொன்னேன். ஜெயலலிதா அம்மா அது கவர்மெண்ட் பணம் தான், பட் அவங்க அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, எல்லாரும் எல்லா உயிர் சாப்பிடட்டும், ஒரு இட்லி ₹1 சாப்பிடட்டும் அப்படின்னு. நான் அப்படிதான் வள்ளலார் சொன்னதை தவிர, அதனாலதான் அங்க போறவங்க எல்லாம் நாண நிலையெல்லாம் அடைய முடியாது. ஏன்னா அங்க போய் வள்ளலாரோடைய அமௌண்ட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. நம்ம உழைச்சி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி இல்ல ஏதோ 5000 நான் போறேன் அப்படின்னு செஞ்சோம்னா நம்ம அந்த நாண கடவுள் நிலைக்கு போலாங்கிறது வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதனாலதான் மத்தவங்க, ஆனா இதே மாதிரி யாரும் செஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. சொல்லுங்க ஐயா சொன்ன மாதிரி, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளலார்
ஆரம்ப காலகட்டத்துல அந்த மடம் நிறுவனத்துக்கு செல்வம் வந்து அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் சித்தாடல்கள் பண்ணி தங்கம் செய்யறதுக்கு உண்டான எல்லா வித்தையும் தெரிஞ்சார். அதாவது எப்படின்னு கேட்டா ஆரம்ப காலத்துல ஒரு நோய் பஞ்சம் வந்து புதிய பஞ்சம் வரும்போதுதான் அவர் முதல்ல வந்து சாப்பாடு போட கிடையாது, கூழ் தான் ஊத்துனாங்க. இவர் கூழ் ஊத்த அப்புறம் அதுக்கப்புறம் கூழ் ஊத்தி ஊத்தி அதுக்கப்புறம் அதை தாண்டி அதையும் பத்தலாங்கும் போது திருப்பி தான் அதுக்கப்புறம் தான் அன்னதானங்கிறது பின்காலத்துல தான் வந்தது. முதல்ல வந்து கூழ் தான் ஊத்துனாங்க. அந்த பச்சை காலத்துல அது கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி மடம் கட்டுறதுக்காக ஒரு இடம் ஒதுக்கி சரி பண்ணலாம், இங்கிருந்து பண்ணலாம்ங்கிற ஆயத்தமாக்கும் போதுதான் படம் கட்ட இடம் கேட்க பணம் வந்து அவராக பண்றதுன்னா அப்பெல்லாம் அவருக்கு அந்த உச்ச நிலைக்கு எல்லாம் போகல. அப்ப வந்து யாசகம் கேட்கறாரு. யாசகம் எப்படின்னா, நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த இடத்த வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஆள் கொடுக்கல, நிறைய பேர் இருந்த அந்த நில விவசாய நிலங்களை பண்ணையம் பண்ணாத இடத்த இவங்களுக்கு ஒதுக்கப்படுறாரு, கொடுக்குறாங்க. இது வாங்கி அப்புறம் அதுக்கப்புறம் கட்டடம் கட்டுறதுக்காக அவங்களுக்கு தேவையான விஷயத்த பொருளீட்டி கட்டடம் கட்டினாங்க. அதுக்கு இவங்க இடைப்பட்ட நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தங்கம் பண்ணி கல்கட்டால கொண்டு போய் வித்து அந்த பணத்துல வந்து கட்டடம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அப்ப இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவர் வந்து அந்த ஆற்றல்லாம் விட்ட அந்த விஷயம் வந்து பண்ணாம முறைக்கதான் வச்சிருந்தாரு. என்னைக்கு வந்து அந்த மனம் கட்டினதுக்கு அப்புறம் பணம் வந்து திருப்பி 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 டொனேஷன் மாதிரி வாங்க ஆரம்பிச்சாரோ அவருக்கு அது பிடிக்கல. டொனேஷன் அதிகம் வாங்கணும், அதுக்கு அது பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய ஒரு குடும்பம் வந்து இப்ப ஏன்னா அது ரொம்ப மானசீகமா, அதாவது அந்த உச்சநிலை அடைஞ்ச காலகட்டத்தில் வீட்டை விட்டு தனிச்சா இருந்துகிட்டு இருந்தாரு. பக்கத்துல இருக்க ஊத்தங்கரி ஏதோ ஒரு மலையில இருந்திருக்காரு. வள்ளலார் அவரை தேடி போய் நீ இங்க உட்காந்துருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்ணிருக்காரு, அப்புறம் தான் அவர் உணர்த்தப்பட்டிருக்காரு. நான் உங்களை நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போதுதான் இல்ல அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் அப்பதான் தெரியுது அந்த ஆற்றல் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்ட கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் சரி நீங்க நான் வரேன் அங்க அப்படின்னு சொல்லி அவரு இல்லை நீ வர வேண்டிய காலத்துல நீங்க வருவீங்கன்னு சொல்லி அவர் திருப்பி போயிட்டார் வள்ளலார். அதுக்கப்புறம் இந்த பஞ்சமர காலகட்டத்துல அவர் இங்க வந்தப்ப எங்க மரத்துல இருந்தவெல்லாம் அவர் சரியா கவனிக்கல. அந்த அந்த ஆதாரம்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவரு வந்து சரியா கவனிக்கலங்கிறதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒதுக்கப்பட்டாரு. அதாவது அவரு கொஞ்சம் நோய் மாதிரி ஏதோ பட்டிருந்ததுனால அதை அவரை வந்து ஒதுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் இங்க சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிதான் இவங்க சொல்லப்பட்ட முரட்பாடுனா பணம் வர 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 இவங்க இஷ்டத்துக்கு விரயம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, தவறான விஷயங்கள். அதாவது அந்த 8 வாயில் வச்ச இடத்த வந்து எங்க பல லட்சம் பேர் உள்ள வந்து போகிற இடமா இருக்கும், பல ஜாதிகள் வந்து பல மதத்தினுடைய வரவங்க வந்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் அவர் வந்தாரு, எதுவும் மரபு இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி என்ன பண்ணாங்கன்னா சபையில இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூரையை போட்டுக்கிட்டு அங்க அன்னதானம் சொல்லி இந்த விழா காலத்துல போறோம்னு சொல்லி போட்டு வசூலும் அங்கேயே பண்ணாங்க. பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணும்போது அவர் வள்ளலார் வந்து அங்கிருந்து சொல்லிட்டு இது வந்து சரியில்லை, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, மரப்பு இருக்கக்கூடாது, வரவங்கிட்ட எதுவும் பிடிக்க கூடாது, நீ போறது தான் சாப்பாடு, நீ இதுக்கு வந்து இது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கல. இல்லைங்க சாமி இதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணோம்னா அவர் அங்கிருந்து சொல்லிட்டு இரவோட இரவா இங்க மேட்டுக்குப்பத்துக்கு வந்துட்டாரு. அந்த இரவே அது பத்தி தெரிஞ்சது. இவர் மேட்டுக்குப்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஆற்றல் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அது வரைக்குமே இவர் ஆற்றல் வெளிப்படல. ஏன்னா அப்புறம் தான் இவரை வந்து வேணுமுனே வந்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சோன்னேதான் இவர் மறுபடியும் இங்க கொண்டு வந்தாதான் நம்ம வந்து வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக இவரை மறுபடியும் ட்ரை பண்ணி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அது அவர் வரல. இப்ப எழுதப்பட்டது இந்த மரத்தை சார்ந்த விஷயங்கள எல்லாம் வந்து அந்த எழுதப்பட்ட விஷயம் தான். ரஞ்சித் தங்கவேல் சொன்ன மாதிரிதான் 5 திருமுறை வந்து அனுபவத்தின் திருமுறை தான். 6ஆம் திருமுறை தான் அவருக்கு முழுசா கிடைச்சது. அதுக்கப்புறம் எழுதப்பட முடியாம அவர் விட்டுட்டு போயிட்டது காரணம், விட்டுட்டு போனாரா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த போகும்போது முடிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பிறகு வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. புத்தகம் இருக்கு, அது வந்து எடுத்து வெளியே கொடுத்துட்டு தான் இவர் உள்ள போறாரு. அடிக்கடி போயிட்டு வருவாராம். 7 நாள் உள்ள போய் இந்த சாலைக்குள்ள இருப்பாராம், திருப்பி இது மாதிரி சாப்பாடு இல்லாம 7 நாள் 8 நாள் இப்படி இருப்பாராம். அதுக்கப்புறம் வந்து வெளியே வருவாராம். இப்படியே நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வெளியே உள்ள போகும்போது இருக்கேன்னு சொல்லும் போது அந்த அவர் எழுதப்பட்ட அந்த புத்தகம் நோட்டு அந்த டிராயரை அவர் கையில வெளியே அவர் வீட்டு கொடுத்துட்டு தான் உள்ள போய் இருப்பாரு.
நானா வெளியே வரும்போது அதுக்கப்புறம் தான் 48 நாள் உள்ள போய் இருக்கும்போது தான் வந்து நான் வந்து 48 நாளுக்கு அப்புறம் நான் திறந்து வெளியே வரேன்னா நான் வருவேன் அப்படி. நீங்க அதுக்கு முன்னாடியே திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெற்றிறையா தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை சொல்றதை வச்சுட்டு தான் கடைசியில் அவங்க முன்னாடி திறந்துட்டாங்க. முன்னாடி திறக்கிறது ட்ரை பண்ணாங்க, திறந்தெல்லாம் பார்க்கல, திறந்துட்டாங்க. அவரு முன்னாடி திறக்கிறது அப்போது இருந்த போலீஸ் காவல்துறை, பிரிட்டிஷ் காவல்துறை வந்து திறந்து பார்த்துட்டு அங்க திறந்து பார்க்கல. ஆதாரம் வந்து அவர் எழுதுன சர்டிபிகேட்ல இருக்கு. என்னன்னு கேட்டாலும் அனுமானம் தான். உள்ள வந்து அவரு வந்து இல்ல அப்படிங்கிற அனுமானத்தை வந்து அவரு மறைஞ்சிட்டாருங்கிற அனுமானத்தை தான் எழுத ஊருக்காரங்க சரி முடிவு பண்றது. திறந்ததை பார்க்கல. அவர் எழுதப்பட்ட இது வந்து கல்கட்டால இன்னும் இருக்கு. அதாவது இந்த மாதிரிதான் அந்த வீடு ஒரு குடிசை வீடு தான். அந்த பின்னாடி அந்த குடிசை வீடு கூட எதுக்கு, அந்த குடிசை வீடு ஊர் ஒதுக்குப்புறம் எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா பின்னாடி இப்ப நம்ம பாக்குற வீடு கிடையாது, அது அந்த இடத்த தான் வச்சிருக்காங்க. ஆனா முன்னாடி அந்த இடத்துல ஒரு குடிசை வீடு இருந்திருக்கு. பின்னாட்கள் குடிசை இன்னும் இருக்கு. குடிசைக்கு மேல மகாலிங்கம் வந்து சந்தன மரத்துல மரப்பு போட்டார் ஃபர்ஸ்ட். அப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, உள்ள கொஞ்சம் எதை பண்ணிடும் தகர சீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாலிங்கம் என்ன பண்ணாரு, அவர் ஈடுபாடுல வந்து அவரு இது ஏதாவது பாதுகாப்பு தகர சீட்டை எடுத்துட்டு சுத்தி இது கட்டி மேல வந்து சந்தன பலகை போட்டு முன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டிருக்கிறது வேற. உள்ள வந்து அந்த சாலை இருக்கு. அந்த எனக்கு தெரிந்து வள்ளலாருக்கு வந்து அந்த என்ன பண்றாங்க, அவர் படிக்க போகும்போது இவருக்கெல்லாம் பாடம் சொல்லித்தர மாட்டேன்னு அனுப்பிடுறாங்க. அந்த 9 வயதா இருக்கக்கூடிய வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்ன பண்றாரு, ஒரு மாடியில தனியா இருக்கிறாரு. தனியா ஒரு விளக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த விளக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துலதான் அவருக்கு என்னமோ நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் அங்கேயே அவர் இறை அனுபவத்தை பெற்றார். அதனாலதான் 9 வயசுல ஒரு பஜனைக்கு அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது இவரு போய் சொற்பொழிவு ஆற்றும் போது பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காங்க. அங்க இருக்க மக்கள், அதாவது அவரு தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து கடைசியா சின்ன பையன் தானே. அவர் அண்ணனுக்கு எல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. அவர் சென்னையில அந்த இடத்துல இருந்து அவங்க தாத்தா வீட்டுல இருந்தப்ப இவங்க அங்க போய் குடியிருக்கும் போதுதான் ஜீவன் என்ன பண்ணுவோம்னு சொல்லி அப்புறம் அங்க 7 கிணறுங்கிற அந்த இடப்பகுதி தான் இருக்காரு போட்டிருக்கு. அந்த இடத்துல இருக்கும்போது தான் அவங்க வந்து சொற்பொழிவு தான் அவங்க ஆற்றி அவங்க அண்ணார் வந்து ஜீவனம் பண்ண ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தார் போட்டிருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்லாத போறப்பதான் அவர் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சொற்பொழிவு ஆட்ட முடியலன்னா சரி நான் பண்றேன்னு சொல்லி அந்த நேரத்தை ஆட்டும் போதுதான் சரி இந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி விட்டது. தந்தை இறப்பு பின்னாடிதான் இது நடந்தது. அவர் அங்க போனது தாத்தா வீட்டுக்கு அங்க மாறி இடம் மாறி போனது. பொதுவாகவே வள்ளலார் உண்மை கதை எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா அன்னி காலகட்டத்தில் எழுதப்பட்ட விஷயம் எல்லாமே என்ன கேட்டா, எப்போ ஒரு ஆன்மீகத்துல உச்சத்துல வரோம்னா அதை பணத்தின் மூலியமாவோ பண செல்வாக்கு உள்ளவங்களோ தன் ஆளுமைக்கு கொண்டு வந்து பண்றதுக்கு தான் இன்னில எந்த காலத்துலயுமே அது இருக்கு. அதுதான் வந்து நடந்திருக்குது. நிறைய விஷயங்கள் வெளிப்படையா இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படை இல்லாம இருக்கும். ஏன்னா நீங்க சொன்னீங்க அந்த அவருடைய கூடவே அந்த யாரவரு கடைசியில் அவரே மறுப்புதான் பேசியிருக்கிறார். அதை வள்ளலாருக்கு சப்போர்ட்டா பேசாம ஆட்சியாளருக்கும் ஊர்க்காரங்களுக்கும் சப்போர்ட்டா பேசிட்டார். ஆனா எது எப்படி இருந்தாலும் வள்ளலார் ஒரு இறைத்தன்மை பெற்றவர் தான். அது உண்மை இறைத்தன்மை உள்ள நபர் அப்படின்றது உண்மை. அது ஏன்னா இடைப்பட்டு நிறைய மகான்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க, அவர் கூட வந்து பயணிச்சு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் குருமார்கள் வந்து சில நேரங்கள் வந்து வைகுண்டரும் வள்ளலாரும் ஒத்த காலத்துல ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. 10-15 வருஷம். ஆமா, எல்லாருமே இவரும் மெய்வெளிச்சாலை ஆண்டவர் அதே காலகட்டம் தான். ரெண்டு எல்லாம் ஒரே காலகட்டம். அந்த காலகட்டம் 10 வருஷம் வித்தியாசம். சொன்ன விஷயம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. அந்த தெய்வத்தை அந்த எல்லாம் என்னன்னு கேட்டானா மனிதநேயத்தை தான் கையில எடுத்துருக்காங்க. ஆமா, மனிதநேயத்தை தான் கையில் எடுத்துருக்காங்க, பசி ஆட்டுறதை கையில் எடுத்துருக்காங்க. ஏன்னா பஞ்சமர காலத்துல அவன் உழைக்க முடியாம சத்து இல்லாம இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு நம்ம ஏதோ பண்ணணும் வேணுங்கிறதுக்கு அதான் வந்து பண்ணனது. எல்லாருமே அப்படிதான் பண்ணாங்க. நீங்க கஷ்ட காலத்துல ஒவ்வொரு கொடுத்தா எப்படியாவது குறைச்சிப்பான், கொஞ்சம் அவனை தாட்டி விட்டா அவன் சுயமா உழைப்பான் அப்படிங்கிறதுக்கு அதான் பண்ணது. எல்லாருமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. வழிபாடு முறையவே மாத்திட்டாங்க.
எல்லாமே மாத்திட்டாங்க. இப்ப கடைசி ஒரு ஜோதி வழிபாடு எல்லாமே அவர் 5 இடத்துலயுமே விளக்கேத்தி இருக்கிறாரு. அவர் அந்த ஒரு இடத்துல மட்டுமே இல்லையே. கடைசியா போனது மேட்டுக்குப்பத்துக்கு, அங்கேயும் விளக்கு விளக்கு வந்து உள்ள வச்சுட்டு ஒரு இதை மட்டும் தான், அந்த பெட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நான் திறந்து பார்க்கல, அது திறந்து பார்த்திருந்தாலும் விளக்கு இருக்கும். ஆனா திறந்து பார்க்காதனால அந்த இன்னுமே சாவி வந்து அவங்க அந்த ஊர்க்காரங்க கிட்ட, ஏன்னா அந்த குடில் போட்டவங்க கிட்ட தான் இருக்குது. அவங்க வந்து தரமாட்டான்ட்டாங்க. பின்னால அந்த பெட்டியை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பின்னாடி வந்து அந்த கலெக்டரேட் வந்து தான் ஆய்வுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு, அது கலெக்டரேட் கொடுத்தா வேணும்னா கொடுத்துதான். இடத்த கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சாவி கேட்ட இதை வந்து சாவி கொடுத்தாங்க, ஆனா திறக்க முடியல. ட்ரை பண்ணாங்க, திறக்க முடியல. சிற்சபை பொற்சபைன்னு இருக்கு, அந்த சிற்சபையிலயோ பொற்சபையிலயோ வச்சிருக்காங்க அது அந்த பெட்டியை. அது ஆய்வுக்கு வந்து ரெக்கார்டு பண்றதுக்காக அந்த புத்தகத்தை பெட்டியை ஓபன் பண்ணி புத்தகத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது சிற்சபை பொற்சபைக்கு அங்க கட்டினது இடம் தான் அது. 2 அறை வந்து அங்கத்தை பண்ணது. இங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான். இந்த கடைசியில ஒரு மேட்டுக்குப்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சாலை மட்டும் தான், அந்த சாலை இன்னும் இருக்கு. சாலைக்கு மேல பிரிட்டிஷ்காரன் தகரம் போட்டது, தகரத்தை எடுத்துட்டு அவர் வந்து அவர் அனுபவத்துல அபிமானத்துல அவரு சந்தனத்துல மேல பலகை அடிச்சாரு, சந்தன பலகை அடிச்சாரு. அப்புறம் கட்டி முடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பலகை ஏதாவது டேமேஜ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து கூரை டாஸ் போட்டாங்க. இது உண்மை. அங்க உள்ளவங்களே சொல்லுவாங்க, பக்கத்துல குடியிருக்கிறவங்களே சொல்லுவாங்க கேட்டா. அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்க இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு 82 வயசு என்னமோ ஆகுது. அவங்க சொல்றாங்க, நான் நேரடியாவே பார்த்தாங்கிறாரு. கூரையை மேயும் போது நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்றாரு. இன்னுமே இருக்கிறாங்க அவங்க. அது 80 வயசு 82 வயசு, கொரோனாவில் கூட மரணிக்கல அவங்க. எதுக்காக? அந்த ஆதாரத்துக்காக இவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது அவரே வந்து பையன், அவருடைய அப்பா தாத்தா காலத்துல அது நடந்த விஷயத்த அவர் பையனா இருக்கும்போது பார்த்தாராம். இவர் வந்து இப்பதான் நடந்தது. இந்த சந்தன மரம் மாற்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 40-35 ஆண்டுகளுக்கு முன்னதான் நடந்தது. அதுக்கு முன்ன சாலையா தான் அந்த பிரிட்டிஷ்காரன் போட்ட தகர சீட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவரு செல்வ சிறப்பு அவர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும் அவர் செல்வ சிறப்பு ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த ஈடுபாடுனால பண்ணாரு. அவர் இது ஏதோ பாதுகாப்பு பண்ணணும்னு அவரு சந்தனத்தை மேல எதுவும், அதாவது அவருடைய தலைக்கு மேல எதுவும் ஒரு இதா துஷ்டமான வேலை பண்ணக்கூடாது, இரும்பு தகரத்தை எடுத்துட்டு ஒரு சந்தன பலகை போட்டு பண்ணும்போதுதான் அப்புறம் பின்னாடியில் அது மழையினால டேமேஜ் ஆகிறதுனால மேல வந்து கட்டடம் தார் கட்டடம் போட்டாங்க. அது எதுவும் ஆகாம அழியாம இருக்கும். இன்னுமே அந்த இருக்கு, மூணுமே அந்த உள்ள சந்தனம் மர சாலையும் இருக்கு. இதை வெளிப்படுறது காலகட்டங்கள்ல அவர் வந்து அதான் நம்ம பண்ண முடியும். எப்படி ஒரு அவதாரங்கள் வெளிப்போனாங்களோ திருப்பி அவங்க வந்து காமிச்சாதான் வெளிப்பட முடியும். ஒருவேளை அடையாளமா கூட வச்சுட்டு போலாம், இதுதான் இது உண்மையா கூட இருக்கலாம். பின்னாடி வந்து நான் வந்து திறக்கிறேன்னு சொல்லி திறக்கிறவங்க கூட வரலாறு கூட இருக்கலாம். எப்படி அங்க வந்து இங்க இதுல அந்த புளிய மரத்துக்கு அடியில சுவடிகளை வந்து வச்சுட்டு மரத்தை மேல நட்டு வச்சு நான் வந்து எடுத்து தரேங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இதான் அடையாளத்துக்காக கூட இருக்கும். ஆனா என்ன ஒரு காலகட்டமும் நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குற காலகட்டமா இருக்கு. அதை சிரமப்பட நம்ம பார்ப்போமோன்னு தெரியல. நாட்கள் எனக்கு தெரிஞ்சு 2034 அதுதான் கடைசி. அதனாலதான் சொல்றது எல்லா இடத்துலயுமே குருமார்கள் வெளிப்படுறாங்கிற காரணத்தை நான் எடுக்கிறது. அவங்க விட்ட இடத்த அவங்க வந்து காமிக்கும் போது அவங்க அடையாளம் ஒரே நேரத்துல ஒருவேளை வருவாங்களோ, ஒரே நேரத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஒரு நாள் நடக்கலாம், இங்க ஒரு நாள் நடக்கலாம். ஆனா நமக்கு அனுபவம் வந்து யாருக்கு எந்தெந்த இடத்துல கிடைக்கும் சொல்ல முடியாது. ஒரே நேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது எப்படி இறைவனுடைய தன்மைதான். அவர் வந்து 50 தான் அங்க வர்றாரு, அது தீர்க்கமா சொல்லிட்டு போயிட்டாரே. அந்த சுவடி எடுக்கிற காலகட்டம் 2050. அவர் வந்து எடுக்கிற காலகட்டம் அதுங்கிறது 50 சொல்லிட்டாரு. அது அந்த அந்த புளிய மரத்துல பூக்கள் புளிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அது வந்துருச்சு, நடந்துருச்சு. அதே மாதிரி இவரு அங்க வந்து வராறானுங்கிறது இதுக்கு ஏதாவது 2:30 அடிக்க சொல்லிட்டு போன மாதிரி இந்த 2:30 அடிக்க எப்ப முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அங்க வந்து அவரு வந்து வெளிப்படலாம். விட்டு போன இடத்த அவங்கதான் வந்து திறக்கணும்னா அது அவங்கதான் வந்து செய்வாங்க. அந்த இடத்தினுடைய சாவி இன்னும் பக்கத்துல அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அவங்க அந்த இதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க.
ஏன்னா அவங்க தாத்தா போட்டவருக்கு ஆனா இவங்களுக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது. அந்த சாலை கூட வந்து போட்டது எதுக்குன்னா ஊர் ஒதுக்குப்புறமா ஏன் போட்டாங்க அப்படிங்கன்னா, அந்த சாலை வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஜீயர் வந்து ஊர் ஊரா வந்து பண்ணையில யாசகம் கேட்டு பொன்பொருள் வாங்கிட்டு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்காக யாசகம் கேட்டு வருவாங்க. வருடத்துக்கு ஒரு தூரம் அப்படி வரும்போது அவங்க வந்து ஊர் ஒதுக்குப்புறமா தான் சாரலை போட்டு அவங்க புது பாத்திர பண்டமாத்திரம் வாங்கி கொடுத்து அவங்க அவங்களே தனியா சமைச்சு சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஊருக்குள்ள இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போடப்பட்ட சாலை தான் அது. ஊர் ஒதுக்குப்புறமா யாருக்கும் இல்லாம அங்க வந்து சில குடும்பங்கள் அங்கங்க இருந்தது. இவங்க தனிமையில இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு இந்த சாலை சும்மா தானே கிடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க வராத காலகட்டத்தில் தான் வள்ளலாருக்கு இடம் இங்க அந்த ஊர் கிராமத்துல இருக்கும் போது தான், ஐயா நீங்க வாங்க இந்த சாவி எங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க வாங்க இங்க இருந்துன்னு சொல்லி அவங்க தான் அவங்க உட்கார வச்சாங்க. அதுவும் வந்து அவரை வெளியெடுக்கிறதுக்கு பல பிரச்சனை நடந்தது. ஸ்ரீரங்க ஜீயனுடைய தலைமையில நடந்தது. அவங்க இதே கடவுளே இல்லைன்னு சொல்றான், அவங்க மறுப்பாளர் எங்க நாங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரும் அவங்க தூக்கத்துக்கு எல்லா வேலையும் நடந்தது. இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எங்க போய் தேடுவீங்க? எந்த புத்தகத்தில் தேடுவீங்க? அவங்க வந்துட்டு இந்த சாலையில நமக்கு ஒதுக்கப்பட்ட சாலையில இல்லை வேற இடத்துல போட்டு தரவங்க ஒரு கௌரவ பிரச்சனை பிரச்சனைக்காக இல்லை நான் உங்க ஊர்ல நான் எப்படியோ போட்டு போகுது நான் இங்கிருந்து போய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க. வரல அவங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பாங்க. பாப்போம் எப்படி எதிர்காலத்துல வள்ளலார் நேரம் வந்துருச்சுதான். கண்டிப்பான நான் நடக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இதையெல்லாம் நம்ம கண்ணார பார்ப்போம். அதான் நம்ம ரஞ்சித் சொன்ன மாதிரி நம்ம தெளிவா இருக்கணும். சுத்தி நடக்கிற விஷயத்த நம்ம தெளிவான பார்வையில பார்த்தோம்னா நமக்கு என்னன்னு உண்மையை தேடணும். என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய உண்மையை தான் தேடுவேன். ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இன்னி வரைக்குமே நான் வள்ளலாருக்கு நான் ட்ரெயின் ஏறத்துக்கு போயிட்டு கூட நான் வள்ளலார் மடத்துக்கு நான் இன்னும் போனது இல்லைங்க. அதாவது அந்த சிட்டு பைய அந்த இடத்துக்கு ஏன் தடுக்குதுன்னு தெரியல. நான் ட்ரெயின்ல பெரியவங்களை வயசானவங்களை ஏற்றத்துக்கு அனுப்பிட்டு போனா நானும் வரேன்னு சொல்லி ஏறும்போது திருப்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லி